ஹார்டாக தான் இருக்குது. முக்கியமாக இந்த பாலத்தில் வந்துட்டு ரொம்ப கொஞ்சம் ஓட்டுறதுக்கே கொஞ்சம் இதாக தான் இருக்குது. கார் வந்து வைப்ரேட் ஆகுது, சின்ன கார்ஸ்லாம். கொஞ்சம் கவனமாக தான் நம்ம கிராஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்குது. பாலத்தில் நிற்காம உடனே போகணும், பட் கொஞ்சம் மெதுவாக பார்த்து கவனமாக போகிற மாதிரி தான் ஏர் ஃப்ளோ இருக்குது. பேசஞ்சர்ஸும் கொஞ்சம் மெதுவாக கவனமாக பார்த்து தான் வராங்க. நாங்களும் கொஞ்சம் நின்று பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் கார்ஸை எடுத்துகிட்டு வரோம். இதெல்லாம் பயந்து ஓட்டுற மாதிரி தான் தெரியுது, எல்லாம் பதட்டமாக வர மாதிரி தெரியுது, பட் நல்லா தான் இருக்குது. இவ்வளவு கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கீங்க, ஆனால் இந்த இடத்துல கிராஸ் பண்ணும்போது, அதாவது ஒரு 1.5 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணும்போது உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்துச்சு? அதான் இப்போ 2 பக்கமே கடல் இருக்குது. காற்றோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் எப்படி வருதுன்னே நமக்கு இது அந்த அனுபவம் பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக தான் இருக்குது. இங்கே நீங்கள் ரொம்ப கேஷுவலாக வர மாதிரி வர முடியல, கொஞ்சம் கவனமாக வர மாதிரி தான் இந்த இடத்துல இருக்குது. 2 பக்கம் கடல் இருக்கிறதுனால ஸோ பயந்து போகிற மாதிரி இருக்குது, பட் பதட்டம் இல்லாமல் போகணும் அப்படின்னு நான் இது பண்ணிக்கிறேன். உலக சுற்றுலா தலமும் புண்ணிய திருத்தலமான ராமேஸ்வரத்திற்கு நம்ம நின்று கொண்டு இருக்கிற பாம்பன் சாலைப்பாலம் வழியாக நூற்றுக்கணக்கான சுற்றுலா வாகனங்கள் வந்து செல்லும் நிலையில டிட்வா புயலின் தாக்கத்தினால ஒரு சில வாகனங்கள் மட்டுமே இந்த பகுதியில் வந்து செல்கிறது. அதுவுமே அந்த பயணிகள், அதாவது ஓட்டுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இருபுறமும் கடல் சூழ்ந்த நிலையில சிறிய ரக வாகனங்களை வந்து இயக்க முடியல. காற்றின் வேகத்தால அதாவது ஒரு சைடு பக்கமே அந்த காற்று வாகனம் வந்து இழுத்து செல்றப்பதான் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம கூட்டிட்டு வர பயணிகளுமே இந்த பாலத்தை கடக்கும் போது ஒரு வித அச்சமா ஏற்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம வாகன ஓட்டிகள் என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் 60 முதல் 70 கிலோமீட்டர் வேகத்துல தேசிய நெடுஞ்சாலையில வந்து செல்ற நிலையில இந்த பாம்பன் பாலத்துல 20 கிலோமீட்டருக்கு மேலேயே நாங்களால வாகனம் செலுத்த முடியல. ஏன்னா ஒரு அதிர்வு, அதாவது சாலையில ஒரு அதிர்வும் வாகனமுமே ஒரு ஆடி ஒரு டேக்காக போகுதுன்னு சொல்றாங்க. இதனால உங்களுக்கு ஒரு அச்சமாகவே, அதாவது ஒரு சுமார் ஒரு 1.25 கிலோமீட்டர் தூரத்தை கடக்கும் போதே ஒருவித அச்சம் ஏற்பட்டுள்ளதாக வாகன ஓட்டிகளும் சுற்றுலா பயணிகளும் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. புதிய தலைமை செய்திகளுக்காக பாம்பன் சாலை பாலத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் வினோத்குமாருடன் ஆனந்தன்.